Daily. Taste the Daily. ஐயாவும் கொஞ்சம் அப்படியே இருந்தால் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஓரளவு அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாலும் சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டுன்னு எதிர்பார்க்குறோம். கட்டாயம் ஒரு முடிவுக்கு வரணும், வந்தால் தான் எதிர்காலங்களுக்கு. ஐயாவும் கொஞ்சம் அப்படியே இருந்தால் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஓரளவு அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாலும் சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டுன்னு எதிர்பார்க்குறோம். கட்டாயம் ஒரு முடிவுக்கு வரணும், வந்தால் தான் எதிர்காலங்களுக்கு. ஐயாவும் கொஞ்சம் அப்படியே இருந்தால் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஓரளவு அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாலும் சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டுன்னு எதிர்பார்க்குறோம். கட்டாயம் ஒரு முடிவுக்கு வரணும், வந்தால் தான் எதிர்காலங்களுக்கு. ஐயாவும் கொஞ்சம் அப்படியே இருந்தால் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஓரளவு அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாலும் சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டுன்னு எதிர்பார்க்குறோம். கட்டாயம் ஒரு முடிவுக்கு வரணும், வந்தால் தான் எதிர்காலங்களுக்கு. ஐயாவும் கொஞ்சம் அப்படியே இருந்தால் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஓரளவு அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாலும் சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டுன்னு எதிர்பார்க்குறோம். கட்டாயம் ஒரு முடிவுக்கு வரணும், வந்தால் தான் எதிர்காலங்களுக்கு. ஐயாவும் கொஞ்சம் அப்படியே இருந்தால் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஓரளவு அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாலும் சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டுன்னு எதிர்பார்க்குறோம். கட்டாயம் ஒரு முடிவுக்கு வரணும். பாமக நிறுவனர் ராமதாஸ் கொஞ்சம் இறங்கி வந்திருப்பதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாசும் தலைவர் அன்புமணியும் விரைவில் சந்திக்க வேண்டும் எனவும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் எனவும் முன்னதாக அவர் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ராமதாஸ் சற்று இறங்கி வந்திருப்பதாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறியிருக்கிறார். அவர் பேசியவற்றின் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா வணக்கம். இன்னைக்கு தைலாபுரத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசின ஜி.கே. மணி என்னென்ன விவரங்களை பகிர்ந்துகிட்டார்? தைலாபுரம் தோட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக ஜி.கே. மணியானது தொடர்ந்து ராமதாஸிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்திருந்தார். திடீரென வியாழக்கிழமை அன்று ராமதாஸ் பகிரங்கமாக அன்புமணி ராமதாஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அடுக்கடுக்காக அந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் இப்ப தற்போது 2 நாட்களாக சென்னையில் இந்த அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வரும் நிலையில இங்க தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸிடம் ஜி.கே. மணியானது 2 நாட்களாக தொடர்ந்து இரவு பகலாக அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை அவர் வருகை தந்திருந்தார். அப்பொழுதும் அவர் உள்ளே செல்ல பொழுது ராமதாஸிடம் நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் என்றும், நான் ஏற்கனவே இந்த நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியதாகவும், ஆனால் அதை மீறி அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாறாமல் தற்போது அவர் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களை நியமித்து வருவதாக அவர் குறிப்பிட்டு உள்ளே சென்றிருந்தார். தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக அவர் வெளியே வந்த அவர் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது நிலைப்பாட்டில் இருந்து சற்று இறங்கி வந்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் என்னுடைய வேதனை அவரிடம் நான் சொல்லியிருக்கிறேன், சிறிது சமாதானம் அடைந்துள்ளார், அதேபோல் அவரும் இறங்கி வர வேண்டும் என்றும், தற்போது உள்ள சூழல் நீடிக்கக்கூடாது என்பது தங்களின் கருத்தாக இருக்கிறது என்றும், 2 பேர் நேரில் சந்தித்து உட்கார்ந்து பேசினால் இந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் என்றும், அதற்கான முயற்சியில் தான் தீவிரமாக இறங்கி வருகிறேன் என்றும், இதற்காக தற்போது இந்த கருத்துக்களை ஆலோசனைகளை வழங்கிய பிறகு சற்று அவர் இறங்கி வந்திருப்பதாக ஜி.கே. மணியானது தற்போது தெரிவித்திருக்கிறார். கூடிய விரைவில் இருவரும் இந்த பேச்சுவார்த்தை நடத்த, அதுவும் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசினால் இதற்கு ஒட்டுமொத்தமாக தீர்வு கிடைத்துவிடும் என அவர் மிகப்பெரிய நம்பிக்கையை வேதனையுடன் அவர் தெரிவித்து சென்றிருக்கிறார். Taste the Daily. Taste the Daily.